வணக்கம். நான் இங்கே இந்த படத்தில் வந்து நான் இந்த பாடல்களும் எழுதலை. நான் இங்கே வந்ததுக்கு முழுக்க காரணம் வந்து என்னுடைய நண்பர்கள் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இசையமைப்பாளர் அமராசேவியும் நானும் ஒரு 20 வருட நண்பர்கள். அதே மாதிரி ஈகே முருகன் சாரும் நான் வந்து முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரும் என்னுடைய நண்பர். ஸோ நான் ராசா அவர்களும் வந்து என்னுடைய நண்பர். ஸோ என் நண்பர்களை வாழ்த்துவதற்காகவே இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமரா சிவி அவர் வந்து ஒரு பாக்கியசாலின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரும்பான்மையான சினிமாவில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு காது குத்து, கல்யாணம், ஒரு சாவுன்னா கூட டக்குன்னு இங்கேருந்து விட்டு போக முடியாது. அது எப்போவாவது போய் பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஊருக்கு போய் நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நம்மளை ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி, வேற்றுக்கிரகவாசி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. எங்கடா இருந்த இத்தனை நாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அமராசிவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப கட்டமைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா அவரை வந்து எப்படியும் அவர் சாஞ்சாலும் அவரை தாங்கு பிடிக்க அவங்களுடைய குடும்பம் இருக்குது. அவங்க அப்பா, அம்மா, அவங்க சித்திங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி நின்று அவங்கள தாங்கி பிடிச்சி வளர்த்துருக்காங்க. ஏன்னா எங்களையும் வளர்த்தது அவங்க தான். நாங்கள் அவங்க வீட்லேயே இருந்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம், எங்கள் நண்பர்கள் எல்லாருமே. ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்கள பற்றி இந்த நேரத்தில் பேசி ஆகணும். ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி அவர் அடைஞ்சிருக்காருன்னா, அம்மா இது வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த நேரம் இப்போ கிடைத்திருக்கிறது உங்களுக்கு. ஸோ அந்த அற்புதமான தருணம் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நான் வந்து இயக்குனரையும் தயாரிப்பாளர்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிமையான தருணத்தை மேலும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற அவங்க அப்பா அம்மாவை தயவு செஞ்சு மேடைக்கு கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போர்த்தணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், கூடவே இருந்திருக்கேன். ஸோ அந்த அற்புதமான ஒரு தருணத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்திருக்கேன். வாங்கம்மா, அம்மா மேடைக்கு வாங்க தயவு செஞ்சு. இசையமைப்பாளர் அமராசிவை உருவாக்கிய அவர்கள் அன்னை தந்தையினர், நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. அமராசிவி பற்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சிருக்காது. அவரோட அற்புதமான ஒரு ரேப் சிங்கர். ஸோ அவர் இன்னைக்கு ரேப் பாடினார்னா மிகப்பெரிய ரேப் சிங்கராக உருவாகிடுவார். அப்படி ஒரு ரேப் சிங்கர். ஸோ அவர் வந்து ஒரு ஹேர் ரகுமான் சாரோடைய முதல் பேட்ச்லேருந்து வந்தவர். ரகுமான் சாரோடைய சிஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு திறமைசாலி. அவர் வந்து இப்போ வந்து இந்த படம் அவருக்கு ஒரு அடையாளமாக இப்போ இருக்கலாம் இந்த மேடையில். இன்னொரு 5 வருடத்தில் ஒரு 2-3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளரை உருவாகுன்றது எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே மாதிரி மேலும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே நான் படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ரீரெக்கார்டிங் பண்ணும்போதுலேருந்து எல்லாமே பார்க்குறேன். எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது சின்னத்திரையிலேருந்து வந்து இப்போது ஒரு நொடியில் பூத்திருக்கிற இந்த அழகிய மலர் இந்த பூங்காவை அலங்கரிக்கும் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியாக உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிறைய பேசணும்னு நினச்சேன். நான் ராசா சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்கம். ஸோ ஈகே முருகன் சார் கூட நான் ஒரு படத்தில் பாடல் எழுதிட்டு இருக்கும்போது இவர் அசிஸ்டண்ட்டாக இருப்பார், டைப் பண்ணிகிட்டே இருப்பார், எழுதி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவரும் ரொம்ப நாளாக தெரியும். ஸோ எல்லா நண்பர்கள். ஸோ சுரேஷ் மாஸ்டர். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எழுதின முதல் பாடல் கக்கக்க போன்ற படத்தில் ஒரு முதல் பாடல் எழுதினேன். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அமராசிவி, அந்த படத்தை கொரியர் பண்ணது சுரேஷ் மாஸ்டர். 2 பேருமே வந்து நாங்கள் ஒரே இடத்துல ஒரே டைமில் ஆரம்பித்தோம். ஸோ 2 பேருமே இந்த மேடையில் இருக்கிறது இன்னும் சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இங்கே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி படத்தில் நிறைய எழுதி நீங்கள் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும்னு வந்து கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.